ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஐயனார் துணை தொடர்கதையில் நிலா வந்து சோழனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சின்னு கேட்டதும் பரபரப்பாக ஓடி வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஓடி வந்தால் நடேசன் அங்கிள் கிட்ட என்ன அங்கிள் ஆச்சு அப்படின்றாங்க. தெரியலம்மா, அவன் இந்த மாதிரி நீ வீட்டை விட்டு போனதுமே வண்டி எடுத்துகிட்டு போனான், எங்கேயோ கொண்டு போய் வண்டியை விட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்கிறாரு நடேசன். அதுக்கப்புறம் சோழனுடைய ஓனரும் அவனுடைய சர்வீஸில் இது மாதிரி நாங்கள் ஆக்சிடெண்ட்டே பார்த்ததில்லம்மா, டிரைவர்லேயே அவ்வளோ சூப்பராக நல்லா ஓட்டுவாம்மா, நானும் பெருமையாக சொல்லிப்பேன், சோழனா மாதிரி ஒரு டிரைவர் இருக்கவே முடியாதுன்னு. எப்படி என்ன ஆச்சுன்னு தெரிலம்மா, எந்த நினப்பில் போனான்னு தெரியல, வண்டி எடுத்துன்னு போய் விட்டுட்டு ஆக்சிடெண்ட் ஆகி படுத்து கிடக்குறாம்மா, அடிபட்டிருக்குதுமா அப்படின்னு சொல்கிறாரு சோழனுடைய ஓனரும். உடனே நிலா உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தா சோழனுக்கு எல்லா இடமும் கட்டாக இருக்குது, தலையில் கட்டு, கையில் கட்டு, காலில் கட்டு, கட்டை வரலில் கட்டு, இன்னொரு காலில் அப்படி இருக்கிறாரு. ரொம்ப இதுவாக இருக்கும்போது நிலா பதறி போய் வந்து என்ன சோழன் ஆச்சு, ஏன் சோழன், என்ன சோழன் அப்படின்னு அழுகுறாங்க அவங்க. உடனே வந்து நிலா, நீ என்னை மன்னிச்சிரு நிலா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ப்ளீஸ் நிலா, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு நிலா, நான் செஞ்சது தப்பு தான் நிலா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு வலிக்குதா சோழன் இப்போ அப்படின்னு கேட்குறாங்க இவர். ஆனால் ட்ராக்கை மாற்றி மாற்றி அவர் பிரிஞ்சதையே பற்றி பேசுகிறாரு. இதை எப்படி நிலா நான் எடுத்துப்பேன், நான் வந்து உன்னை வந்து இது மாதிரி ஏமாற்றி கல்யாணம் பண்ணன்ட்டு எப்படி நிலா நான் உங்ககிட்ட சொல்லுவேன், நீ என்னை விட்டுட்டு போயிட்டீன்னா நான் என்ன பண்ணுவேன், இது மாதிரி ஆளுக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்குமா நிலா, சொல்லு நிலா அப்படின்றாரு. உடனே நிலா என்ன சொல்கிறாங்கன்னா, சோழன், நான் வந்து உங்களுக்கு அடிப்பட்டதை வச்சு வலிக்குதான்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க, நீங்கள் வேறு கதை பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க. உடனே சோழனும் என்ன சொல்கிறாருன்னா, நானும் அதை வச்சு தான் பேசுகிறேன், எனக்கு அடிப்பட்ட வலியை விட நீ என்னை விட்டுட்டு போன வலி தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றாரு. ப்ளீஸ் நிலா, என்னை மன்னிச்சிரு நிலான்னு கேட்குறாரு. அதுக்கப்புறமா வந்து சேரனும் பேசுகிறாரு. நிலா, நாங்கள் சுயநலமாக பேசுகிறோன்னு நினைக்காதப்பா, ஒரே ஒரு முறை சோழனுக்கு மன்னிச்சிருப்பா, அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு வந்து இல்லைண்ணே, இதை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு நிலா போய் டென்ஷனாக வெளியில் உட்காந்துக்கிறாங்க. அவங்க திவ்யா ஃப்ரெண்டு வந்து அவங்களுக்கு காஃபி வாங்கிட்டு வந்து தராங்க, இந்தா குடின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நிலா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு. பாண்டியன் வந்து கேட்குறாருங்க, நிலா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, ஏன் அவன் மேலே தப்பு எதுவுமே இல்லைங்க, சோழன் மேலே உங்களை கல்யாணம் பண்ணது தாங்க அவன் அப்போ செய்த தப்பு தாங்க, அதுக்கப்புறம் அவன் எல்லாமே நல்லா தாங்க இருக்கிறான், பொறுப்பாக தாங்க இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சேரன் சொல்கிறாரு, நிலா, அவன் பொறுப்பு இல்லாமல் எப்படி எப்படியோ இருந்தாமா, நீ வந்த பிறகுதாம்மா அவன் ஒரு பொறுப்போடு மாறினான், அதுக்கு முன்னே இஷ்டத்துக்கு சுற்றிட்டு வருவான், சம்பாதிக்கிறத செலவு பண்ணுவான், ஆனால் நீ வந்த பிறகு டைமுக்கு வீட்டுக்கு வந்துடுறான், எல்லா செலவையும் பார்க்குறான், சேர்த்து வைக்கிறான், எல்லாம் உன்னால தான் நீலா நடந்தது அப்படின்ட்டு. பாண்டியனும் என்ன சொல்கிறாருன்னா, ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அவனுக்கு, அவன் கூட சேர்ந்து வாழுங்க, ஏங்க நீங்கள் மன்னிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிலா வந்து திவ்யா கிட்டேயும் புலம்புறாங்க. நான் என்ன பண்ண முடியும், இது மாதிரி சூழ்நிலையை சோழன் வந்து என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணாருன்றதை என்னால் ஏற்றுக்கவே முடியல, அதுவும் இல்லாமல் அவர் எனக்கு எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காரு, அதையும் என்னால் மறக்க முடியல, இப்போ நான் அவரை ஏற்றுக்கிறதா இல்லை அவரை வேண்டான்னு ஒதுக்குறதான்னு தெரியாமல் மனநிலையில் நான் இருக்கேன் அப்படின்றாங்க. உடனே திவ்யாவும் சொல்கிறாங்க, இவ்வளோ சீக்கிரம் முடிவு எடுக்காத நிலா, நீ பொறுமையாக யோசி, இதை நீ மாற்றி மாற்றி இப்படி யோசிச்சுட்டு கவலைப்பட்டிருந்தனா நீ ரொம்ப ட்ரெஷ் ஆகிடுவ, அதனால் வேண்டாமா, இப்போதைக்கு இதை விடு அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு ஆறுதல் சொல்கிறாங்க. நிலாவும் என்ன பண்ணுறாங்க, சோழனை பார்க்க உள்ளே வராங்க. உள்ளே வந்ததும், நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், நான் வந்து உங்களுக்கு டைம் தரேன் சோழன், நான் வந்து 6 மாதம் உங்களுக்கு டைமு தரேன், 6 மாதத்தில் நீங்கள் நல்லபடியாக இருந்து நடந்துக்கினீங்கன்னா நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு நான் உங்களை ஏற்றுப்பேன், அப்படி ஏற்றுக்கலனா என்னை வந்து விட்டுடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நிலா, 6 மாதம் நீ டைம் தர ஓகே தான் எனக்கு, ஆனால் நீ வீட்டுக்கு வந்துடுவியா, வீட்டுக்கு வா நிலா, வந்துரு நிலா அப்படின்றாரு. சரி, நான் வீட்டுக்கு வரேன், ஆனால் உங்கள் வீட்டில் ஒரு பேயிங் கெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி தான் நான் இருப்பேன், என்னை வந்து நீங்கள் ஆஃபீஸ் கூப்பிட்டு போய் விடுறேன், இங்கே கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே கூப்பிட்டு போகிறேன்லாம் தொல்லை பண்ணக்கூடாது, 6 மாதத்துக்கு பிறகு எனக்கு பிடிக்கலன்னா நான் வீட்டை விட்டு போயிடுவேன், அப்படி பிடிச்சிருந்ததுன்னா நானே அதை பற்றி உங்ககிட்ட கலந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. சரின்ட்டு அப்படியே பார்க்குறாரு. உடனே அந்த சந்தோஷத்தில் சோழன் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு எழுந்து நின்று, நிலா, அப்படியா நிலா, நீ வரியா நிலா அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக சாதாரணமாக இருக்கிற மாதிரி பேசுகிறாரு. உடனே அவங்க ஓனர் வந்து காதுகிட்ட, டேய்
நீ செட்டப் பண்ணன்ட்டு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான்டா, அப்படியே ரிவைஸ் பண்ணுடா அப்படின்றாரு. உடனே அம்மா வலிக்குதேன்னு கீழே விழுந்துடுறாரு. உடனே நிலா அதை பார்த்துட்டு ஆச்சரியமாக பார்க்குறாங்கங்க. நாளைக்கு இதுவும் செட்டப்புன்னு தெரிஞ்சதும் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல நிலா. சோழன் பண்ணுற வேலை தாங்க எல்லாமே இது. இதை மீண்டும் தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, பாய்.